ஒருத்தர் ஸ்டோரி என்ன ப்ரோ ஸ்டோரி வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி நீ படத்தில் வந்து பாரு நீங்களே பக்கத்தில் வரைச்சா அவன் ஸ்டோரியை கேளுங்க அவன் இதில் ஸ்டோரி இல்லைன்னா அவனை செருப்பு கேட்டீங்க நல்லா இருக்கு ப்ரோ படம். தேவையாது இருக்கு ப்ரோ. கேங்ஸ்டர் மூவில என்ன தேவையாது இருக்கு. இவர் ஒரு கேங்ஸ்டர் மூவி டைரக்டர். அவர் வந்து ஆக்டர் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு ஹீரோ நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். பிளாஸ்டா இருந்துச்சு ப்ரோ. ரத்தம் தெரிக்க ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். ஒண்ணுக்குமே குறை சொல்ல முடியாது ப்ரோ. டயலாக்ஸ் அது இதுன்னு ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜா ஃபுல்ஃபில்டா கிளாப் மூமெண்ட்ஸும் சரி விசில் மூமெண்ட்டும் சரி தாறுமாறா இருக்கு. மியூசிக்லாம் அதோட அந்த பெர்ஃபெக்ஷனு நம்ம ஒரு இந்த இதுக்கு இந்த மாதிரி மியூசிக் வந்தால் நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது அங்கே இருக்கும். அது நம்மள ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகும். அந்த பிஜிஎம் அந்த பீட்லாம் நார்மலாக நம்ம ரிலீஸ் பண்ணாத பிஜிஎம்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. அது அந்த பிஜிஎம் நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபயர் ஆகும் ப்ரோ. செம்மையா இருக்கு. 10க்கு 9 கொடுக்கலாம், 9.5 கொடுக்கலாம், 10 கூட கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லோக்கே நான் ஃபேன் கிடையாது, ஆனால் இப்போதிலே ஃபேன் ஆகிட்டேன். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பல்சேட்டிங் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஸோ போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸ்டோரி கரெக்டான பிளாட்டில் 3 பிரின்சிபல் கேரக்டர்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக மூவ் பண்ணியிருக்காங்க. வைலன்ஸ் இருக்குது, பட் ஆனால் இட்ஸ் ஜஸ்டிஃபைட் நான் சொல்லுவேன். ஐ ரியலி என்ஜாய் தி ஆக்ஷன். ஒரு ஸ்கேல் ஆஃப் மீட்டர் ஆஃப் 1 to 10 9 or 9.5 out of 10 for the violent action stunt choreography சொல்லலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் லைக் அ கல்ட் அட்டெம்ப்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட்டி குடோஸ் டு அனிருத் ப்ரோ ஃபார் இஸ் மியூசிக். செகண்ட் ஹீரோ மாதிரி சொல்லலாம். இன்னொரு இதில் சேனலில் கேட்டாங்க. அது ஆப் தான். அது நதர் பிஜிஎம் வந்து டோட்டல் பேக் போன் மாதிரி இருந்தது படத்தில். 15 கிளாசிக்கலும் இதுவும் மிக்ஸ் பண்ணி ராகா ஆஃப் ரேஞ்சே பயங்கரமாக வைரல் ஆச்சு. எவ்ரி ட்ராக் வந்து படத்தோட ஒன்றி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் ஆர்டி குடோஸ் டு லோகேஷ் கனகராஜ் சார். ஒரு டெபியூ மாதிரியே தெரியல. ஒரு நல்ல சீசன்ட் ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. தட் ஷோஸ் இஸ் இன்னர் பொட்டன்ஷியல் ஆஃப் பீங் அன் ஆக்டர் அண்ட் தென் ஆல்சோ வேசிங் ஆஸ் அ டைரக்டர். ஸோ அதுலேயும் பிராண்ட் வேல்யூ கம்மியாகாமல் இதுலேயும் கம்மியாகாமல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இட்ஸ் பேலன்ஸ் வெரி வெல். சரி, இதுலலாம் ரொம்ப நமக்கே இறங்கி சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் வாமிகா கபி அண்ட் சஞ்சனா. ஐ நோ சஞ்சனா. நான் கலையராணிக்கு மேம் கிட்ட எனக்கு அவங்க சீனியர், அவங்க ஆக்டிங் கிளாஸில். ஸோ லோகேஷ் கனகராஜ் நம்ம ஸ்கூல் ஜூனியர். அதுக்கப்புறம் இப்போ அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் வாமிகா ஹேட் டன் அ ரியல் குட் ஜாப். அண்ட் ஒன் மோர் ஆக்டர் கூட பண்ணியிருந்தார், அவர் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருந்தார். கடைசி வரைக்கும் சூப்பர் லாயல் டு த ரோல். அவர் ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். really is done really well. I'm so happy for the entire team and cast and crew for proving everybody that action genre is always a safe bet, and Lokesh Kanagaraj is here to stay. 9 out of 10. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா எனக்கு பர்சனலாக அருண் மாதேஸ்வரனோட ப்ரீவியஸ் படம் எல்லாமே பிடிக்கும். மில்லர் ஆட்டும், சாணி காகிதம் ஒரு ராக்கி எல்லாமே பிடிக்கும். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இது ஒரு வயலண்டான லவ் ஸ்டோரி. அதை வந்து அருண் மாதேஸ்வரனோட ஸ்டைலில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பேசிக்காக தேவதாஸ் கதையை இவர் கொஞ்சம் மாடர்ன் ட்விஸ்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த படம் உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த கதைக்கு தேவையான சிம்பிள் அதான் சொன்ன மாதிரி இது ஒரு வயலண்டான லவ் ஸ்டோரி. ஸோ அந்த வயலன்ஸுக்கு என்ன தேவையோ இது அந்த பேக் ட்ராப் அந்த இதுக்கு அந்த பிளட் அண்ட் கஸ்வர்ட்ஸ் தேவை, அந்த ரா ரஸ்டிக் ஃபீல் கொடுக்க. அது இந்த படத்தில் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால அனிருத் தான் படத்தில் செகண்ட் ஹீரோ. லிட்டரலாம் ஆன் ஸ்க்ரீன் லோகேஷ் என்ன பண்ணுறாரோ ஆஃப் ஸ்க்ரீன் அனிருத் அதை பண்ணுறாரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து தியேட்டர் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரதுக்கு காரணமே அவரோட பிஜிஎம் தான். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல்லேருந்து படம் டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் படம் உண்மையிலேயே சூப்பராக போச்சு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல டெபியூ. இது சிம்பிளான கேரக்டர் தான். ரொம்ப லைக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சிம்பிளான கேரக்டர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே நான் பார்க்குறேன். வேற யாராவது போட்டுருந்தா அந்த ஆக்டரை தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு புது பர்சன், லைக் ரொம்ப நடிக்காத ஒரு பர்சன் இப்போ இப்படி பண்ணும்போது ஆடியன்ஸால அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடியுது. அதுதான் இங்கே தெரிஞ்சது ஈஸியாக. இது வந்து லோக்கி படமா பார்க்கலாமா இல்லை டைரக்ட்? இது பக்கா அருண் மாதேஸ்வரன் படம் தான். இதுல வந்து எங்கேயுமே அந்த லோகேஷோட ஃபிளேவரே வரல. இது வந்து லிட்டரலா அருண் மாதேஸ்வரன் படத்துல லோகேஷ் நடிச்சா இப்படி இருக்கும் அவ்வளவுதான், தவிர லோகேஷோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயுமே படத்துல இல்ல. லோகேஷும் சரி வாமிகாவும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர் அதான் டிசி தேவதாஸ் அண்ட் சந்திரா அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 7.5 8 கொடுப்பேன். ரொம்ப சட்டில்டான லைக் ஸ்டோரி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது.
பட் ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கர் அந்த ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டெக்னிக்கலாக ரொம்ப பார்த்தா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிம் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு படத்தில். லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நடிக்கிறாரு படத்தில். அவர் வந்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பார்க்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா சில பேர் வந்து படத்தில் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே ஆகுமான்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு ஃபிலிம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். இந்த படத்துக்கு 10க்கு நீங்கள் என்ன ரேட்டிங் தருவீங்க? 10க்கு ஒரு 8.7. மூவி எனக்கு பார்த்தீங்கன்னா படம் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஒரு சில நெகட்டிவ்ஸ் தாண்டி, அதாவது சரக்கடிக்கிறது, குடிக்கிறது, அதுக்கப்புறம் வைலன்ஸு, இந்த வைலன்ஸ்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நிற்கிறது தல. ஒரு பொண்ணுக்காக நின்று பேசுது, நீங்கள் வந்துட்டு எங்களை அடிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் ஆனால் அதுக்கு வைலன்ஸ் தான் ஆன்சர். ஆனால் ஒரு லாங் லாஸ்ட்டாக வைலன்ஸ் வந்துட்டு ஆன்சர் கிடையாது. பட் வைலன்ஸ் வந்துட்டு அவங்களே கையில் எடுக்கிறனால எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் நடக்குது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் நடக்குது. கடைசியில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் நல்லா போகிறாங்க, ஓகே. ஆனால் சுற்றி நிறைய டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதனால் அனிருத்தோட மியூசிக்கு நான் எனக்கு சரியாக தெரியல. இந்த படத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருக்காரு தல. அவரோட அனுபவத்தில் அவருக்குன்னு ஒரு ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவருக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும் பார்த்தீங்களா. அவர் அந்த வேவ் லென்த் பிடிச்சிருக்காரு. அந்த வேவ் லென்த் பிடிச்சி அந்த படத்தை வந்துட்டு அந்த படம் ஒரு வேவ் லென்த்ல போய்கிட்டு இருக்கு. நான் ஃபிலிம் டைரக்டர் தான் தல. அந்த படம் ஒரு ஃபிலிம் வேவ் லென்த்ல போய்கிட்டு இருக்கு. வேவ் லென்த்தை விடாம கூட எல்லாரையுமே உட்கார வச்சுட்டாரு. மியூசிக்னால உட்கார வச்சுட்டு அப்படி எப்படின்னு திரும்பினாலும் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் குறையாது தல. அட்டென்ஷன் ஸ்பேன் குறையாத மாதிரி படமும் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, மியூசிக்கும் போயிட்டு இருக்கு, எடுத்துட்டு போயிடுச்சு தல. இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரியலா இருக்கு. இங்க பேச்சு கிடையாது, அவர் ரியலா பண்ணியிருக்காரு. அதுதான் விஷயமே. அதுதான் எனக்கு சரியா தெரியல. உண்மையாலுமே அவரோட கேரக்டர் அந்த மாதிரி தானா இல்ல, அதான் அவர் கேரக்டர் தான் தப்பா சொல்லியிருந்தா சாரி. ஸோ அதான் தல. சூப்பரா இருந்துச்சு மேம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதை கொடுத்துட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் சார் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு, நம்ம டைரக்டரா தான் பார்த்துருக்கோம். ஆமா. ஸோ ஆக்ஷன்ல எப்படி இருந்தது? எல்லாமே ஓவராலா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா டைரக்டரோட ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. இதுல 2 ஃபீமேல் லீட்ஸ் இருக்காங்க. ஆமா. யார் இந்த ஷோ ஸ்டீலர்? ஆக்சுவலா வாமி தான் நான் சொல்லுவேன். மியூசிக் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இப்போ வந்து பயங்கரமா இந்த மூவிக்காக. ஆமா, ஆனி சூப்பரா பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இதுல கூஸ் பம்ப்ஸ்? ஆக்சுவலா ஒரு ஃபைட் சீன்ஸ் இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ஃபைட் சீன் அது சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்காக இந்த படம் எப்படி இருக்கு? யா, ஓவராலா 10 அவுட் ஆஃப் 8 தரலாம்.